5 வருஷத்தில் தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு ஆகியிருக்கு, கல்வி சுகாதாரம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், அதை தவிர போதைப் பொருள்களின் நடமாட்டங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கடைகளுக்கு இன்றைக்கி பெருகி கொண்டு தான் வருகிறது. பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயே எத்தனையோ ஒயின் ஷாப்புகள்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பித்து அந்த சர்ச் ஃபாதரெல்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் இன்றைக்கும் தீர்வே கிடையாது. ஒரு இடத்துல இவங்க ஒயின் ஷாப் ஆரம்பித்தாங்கன்னா அதை அப்படியே நிரந்தரமாக்கிடுறாங்க. அதிலிருந்து பலதை உருவாக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய குறைந்த பாடில்லை. அப்போ கொடுத்த வாக்கிலிருந்து இவர்கள் ஏதாவது செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை, தேவையில்லை. ஆனால் கெட்டதுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நல்லது செய்கிறேன்னு வாக்கு வாங்கி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நல்லதே செய்ய வேண்டாங்க, நீங்கள் சும்மா இருந்தாலும் போதும். ஆனால் அடுத்த தலைமுறைகள் சீரழிவதற்கு நிறைய போதைப்பொருள், போதை வஸ்துக்கள், சமூக சீர்கேடான நிறைய போதை ஊசியெல்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்திலே புழங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதையெல்லாம் யார் உற்பத்தி பண்ணுறா, யார் இதையை கொண்டு விநியோகம் பண்ணுறா, இதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் சமூகத்தில் எப்படி கட்டுப்படுத்த முடியாதுன்னு எப்படி பொறுப்பற்ற நிலையில் பதில் சொல்ல முடியுங்களா? எல்லாத்தையுமே ஒரு அரசு கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சியுடன் இருங்கள், ஆனால் நியாய தர்மம் இன்றைக்கி எப்படி நடக்குது, அநியாயம் அப்படிங்கிறதுல வாய்மூடி கிடக்க வேண்டாம், சரிங்களா? அதுக்கு தான் அந்த பதிவு. அப்படியே இருந்தாலும் கூட என்னால் வாய்மூடி இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த 5 வருடங்களில் நீங்கள் பட்ட அவஸ்தை என்பது உங்களுக்கு வேண்டுமானால் தேனை சாப்பிட்டது போல் இனிப்பாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய கேடைத்தான் இந்த ஆட்சி ஏற்படுத்தி இருக்குது என்பதை மறுக்கவே முடியாது. அதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் ஓட்டை நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் டிஎம்கேக்கு மட்டும் போடாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போவும் என்னுடைய சார்பு நிலை. அதுதான். இதில் அவங்க கோவிச்சுக்குவாங்க, இவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. இன்னும் நிறைய நம்மளை திட்டுங்க, அப்போ தான் இன்னும் நிறைய பதிவுகளை நான் இன்னும் போட முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.